Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் சப்பாத்தியும் அதுக்கு ஏற்ற சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமாவும். இந்த சொரக்காயில் நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு பயங்கர குளிர்ச்சி தரும். அது மாதிரி ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் நிறைய பேருக்கு தூக்கம் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த காய் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சொரக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த சொரக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு அதில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சிஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ இந்த சொரக்காய் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சொரக்காவை, முழு சொரக்காவை பாதியாக கட் பண்ணி, அந்த பாதி மட்டும்தான் நான் இப்போ சப்பாத்திக்காக யூஸ் பண்ண போகிறேன். அந்த பாதியை தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் என்ன பண்ணுறோன்னா நல்லா ஸ்க்ரேப்பரில் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்க்ரேப்பரில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும்ல, அந்த சைஸில் இதை துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டுக்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த இடிக்கிற கல்லில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கோதுமை மாவு, நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 பேருக்கு சப்பாத்திக்கு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகா, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக துருவி வச்சுருந்த சொரக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி பிசைகிறதுக்கு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். அது ஊறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம இந்த சப்பாத்திக்கு தேவையான குருமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வத்தப்பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசால் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் நெஸ்ஸில் அந்த ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இந்த உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அந்த ஸ்டார் அனஸில் 1 அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக மூடி போட்டிருக்கேன். இப்போது இந்த குருமாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பை நான் கல் உப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலில் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அதனால் லைட்டாக 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குருமாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை நல்லா கையில் மசிச்சுட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை வந்து லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பால்ஸை வந்து நம்ம சப்பாத்தியாக வந்து திரட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மாவு தொட்டு கூட தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான் மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நான் பிளேட் வச்சே தேய்ச்சே பழகிட்டேன். அதனால் எங்கே போனாலும் நான் பிளேட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பிளேட்டை திருப்பி போட்டு தேய்ச்சிருவேன். அதில் இந்த மாதிரி நம்ம மெல்லிசாக வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டு
இப்போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சொரக்காய் வந்து பச்சையாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த சொரக்காவும் கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் 2 பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணாலும் சரி, எண்ணெய் ஆட் பண்ணாலும் சரி, நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தேய்ச்சி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போது சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அட்டகாசமான டின்னர் ரெடி ஆகிருக்கு. சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.